அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவ தயவு உங்கள் மேல் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரா? He has blessed us. He has blessed us. உங்களை நீங்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உங்கள் மனதுக்கு கொண்டு வாங்க. Come on, meditate with me. கண்களை மூடி உங்கள் மைண்டில் யோசிச்சு பாருங்கள். See your life changing. உங்கள் வாழ்க்கை மாறுறத உங்கள் கண்ணுக்குள்ளே பாருங்களேன், மனக்கண்களில் பாருங்கள். இப்பொழுது இருக்கிற நிலை அப்படியே மாறுது. Your levels are changing. உங்கள் நிலை மாறுகிறது. இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்படுற பணம் இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. இன்னைக்கு உங்கள் கண்ணுக்கு பெருசாக தெரிகிற பட்ஜெட் ஒரு காலத்தில் அது ஒன்றுமே இல்லைன்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். இந்த நிலையில நீங்கள் இருக்க போகிறதில்ல. உங்கள் நிலையை அவர் மாற்றுகிறார். Your levels are changing. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். You will live an overflowing life. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். I will live an overflowing life. Imagine an overflowing life. நிரம்பி வழிகிற வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. You will just like that bless others. மற்றவங்களை அப்படி சாதாரணமாக ஆசீர்வதிப்பீங்க, சாதாரணமாக எடுத்து கொடுப்பீங்க. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கும் யோசிக்கிற நீங்கள் சாதாரணமாக எடுத்து கொடுக்குற நாட்கள் வரும். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவேன்றார். திங்க் பிளஸ்ஸிங், திங்க் பிளஸ்ஸிங். ஆசீர்வாதத்தை யோசித்து பாருங்கள், ஆசீர்வாதத்தை மெடிடேட் பண்ணுங்க. You will be a blessing to your family. சில மனசுலலாம் யோசிக்கிறீங்க, நான் தான் என் குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிறேன். இல்லை, இப்போ இருந்து யோசிக்க ஆரம்பி. நீ தான் உன் குடும்பத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்க போகிற. உன் குடும்பம் உன்னால தான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. நீ தான் உன் குடும்பத்திற்கு சேர்த்து வைக்க போகிற. நீ தான் உன் குடும்பத்துக்கு கொடுக்க போகிற. அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. God wants to change your mind. மனசை மாற்றணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவர் வார்த்தை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்க செய்கிறவர். God wants to minister to your mind. உடைய மனதிற்கு என் சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து அதை ஃபாலோ பண்ணினா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். It's all about his voice. It is all about his thought. அவருடைய எண்ணம்,